வணக்கம். நேற்று அதாவது நள்ளிரவு பணி முடிந்து ஒரு மணிக்கு வீடு திரும்பியாச்சு. அப்போ உறங்கலை. இணையத்தை அப்படியே நோண்டிக்கொண்டே இருந்தேன். அப்போ ஒன்று கண்ணில் பட்டது. என்ன அப்படின்னா, தொல்காப்பியம் பாணினி ஒப்பீடு ஆதிமொழி அப்படின்னு ஒரு நூலினுடைய அட்டை முகப்பு கண்ணில் பட்டது. வியப்பாக இருந்தது. யார் இப்படி ஒப்பாய்வு செய்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ஒப்பாய்வு செய்தவருடைய பெயர் சட்டம்பி சுவாமிகள் அப்படின்னு போட்டிருந்தது. இவர் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பிறந்து கொல்லம் என்கிற இடத்துல வாழ்ந்து மடிந்திருக்கின்றார். அதாவது ஏறக்குறைய கேரளாவில் இருந்த நாராயணகுரு என்பவருடைய காலத்தவர். விவேகானந்தரும் இவருடைய காலத்தவர் தான் சொல்லப்படுது. இவருக்கு நன்கு வடமொழி அதாவது சமஸ்கிருதத்தில் பயிற்சி உண்டு, அதுபோல் தமிழிலும் நன்கு பயிற்சி உண்டு. அவர் அடிப்படையில் ஒரு வேதாந்தி, அத்வைதி. இவர் இந்த இரண்டு நூல்களையும் ஒப்பாய்வு செய்து தமிழ் மூத்த மொழி என்று அதில் குறிப்பிட்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. அந்த நூல் எனக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அதை குறித்த துணுக்கான செய்திகள் அங்கே இணையத்தில் கிடந்தது. அப்போ அந்த நூலில் என்னதான் உள்ளடக்கம் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தேன். அதில் எனக்கு ஒன்று கிடைத்தது. அவர் அந்த உள்ளடக்கத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எழுத்தியலை பற்றி பேசுகிறாரு. அட்சர நிரூபணம், புணரியல் அதாவது சந்தி நிரூபணம், சொல்லியல், பத விவஸ்தா, பாலியல், லிங்க நிரூபணம், வேற்றுமை, விபக்தி அப்படின்னு ஒரு 10 தன்மைகளை பற்றி அவர் ஒப்பீடு செய்திருக்கிறார். வியப்பாக இருந்தது. எனக்கு அந்த முழு நூலும் கிடைக்கல. ஊருக்கு போனால் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு தான் இருக்கேன். அதில் என்ன கூறியிருக்கிறாரு, எப்படி இருக்குது, அதை குறித்து நம்மளும் தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்டு கருத்து சொல்லலாம் அப்படின்னு தோன்றியது. அதில் இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறாரு. சொல்லியல்ல அவர் குறிப்பிடுறாரு. அதாவது வடமொழி சொற்கள், சான்ஸ்கிரிட் சொற்கள் யாவும் கிரியா தாது என்னும் வினை சொல்லிலிருந்து தோன்றியன. முன்னொட்டு பின்னொட்டு சேர்ந்தாதால் வினை வடிவம் பெறும். தமிழில் அவ்வாறு இல்லை. இது ஒரு பெரிய வேறுபாடு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இதற்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு கிடைத்தால் நன்றாக இருக்குமேன்னு தேடி பார்த்தேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த முழு நூலையும் வாங்கி பயின்றாதான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இரண்டாவது அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது இணையத்தில் மற்றொரு செய்தி என்னுடைய கண்ணில் பட்டது. அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இந்த லிங்க வேறுபாடு, பால் வேறுபாடு என்ன அப்படிங்கிறதை குறித்து ஒரு செய்தி கிட்டியது. நேற்று அப்படி இரவு அப்படி தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இப்போ நாம் தமிழில் கூறுகின்றோம். அவன் வந்தான், அவள் வந்தாள், அது வந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆணை குறிப்பதற்கு அன் விகுதி சேர்க்கிறோம். அவன் வந்தான், வருகிறான், வருவான் என்று. பெண்ணை குறிப்பதற்கு அவள் வருவாள் என்று கூறுகின்றோம். குதிரை வந்தது, மாடு வந்தது என்று நாம் பிற உயிரினங்களை குறிப்பதற்கு வந்தது என்று கூறுகின்றோம். சில நேரங்களில் நாம் கூறுகின்றோம் குழந்தை அழுதது என்று கூறுகின்றோம். அதில் ஆண் பெண் என்ற வினை இருக்காது. இவ்வாறு ஒரு செய்தி இருக்கிறது. இப்போ நான் கேரள பாணினியம் என்கின்ற ஒரு காணொளி செய்யும் பொழுது கூட குறிப்பிட்டிருந்தேன். கேரள பாணினியில் இன்றைய மலையாள மொழிக்கு என்று எப்படி அவர் இலக்கணம் வகுக்கிறார் அப்படின்னா, இப்போ அவன் மண்ணு, அவள் மண்ணு, அது மண்ணு, இப்படி தான் இருக்கும். அவன் அவள் அது எதற்குமே வேறுபாடு இருக்காது. அதுபோல தான் வடமொழியிலே இருக்குது. சமஸ்கிருதத்திலே அவன் போகிறான் அப்படின்னு நாம் தமிழில் சொல்கிறோம். இப்போ அந்த வடமொழி அதாவது சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லணும்னா, சஹ கச்சதி, அவன் போகிறான். மலர் விழி பாடுகிறாள் அப்படின்னா மலர்விழி காயதி, கச்சதி காயதி. அதே போன்று கயல்விழி சிரிக்கிறாள் அப்படின்னா கயல்விழி ஹசதி, ஹசதி அப்படிங்கிறாங்க. அதாவது கச்சதி, காயதி, ஹசதி. சிங்கம் ஓடுகிறது அப்படின்னா சிம்ஹ தாவதி. இதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆணை குறிப்பதற்கு தனியாக எந்த ஒரு அந்த வினையின் இறுதியில் எந்த ஒரு தனிப்பிரிவும் இல்லை. எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், கச்சதி, ஹசதி, தாவதி, காயதி அப்படின்னு தான் இருக்குது. வடமொழியில் இவ்வாறான ஒரு வேறுபாடு இருக்கிறது. நாம் தமிழில் அவன் பாடுகிறான், அவள்
பாடுகிறாள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒன்றாக சொல்கிறது. அவன் பாடுகிறது, அவள் பாடுகிறது, அது பாடுகிறது என்று எல்லாவற்றிற்கும் நாம் ஒரே வினையை பயன்படுத்துவதில்லை இல்லையா? அந்த பாலை சுட்டி காட்டுவதற்கு ஆண் என்றால் இன் விகுதியும் பெண் என்றால் இல் விகுதியும் நாம் சேர்க்கிறோம். அதே போன்று மற்றொன்று எனக்கு வியப்பை தந்தது. என்ன அப்படின்னா, இப்போ எதிர்ச்சொல்ல உண்டாக்குறோம் தமிழில். மேலே அப்படின்னா அதற்கு எதிரானது கீழே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போன்று உண்மை அப்படின்னா அதற்கு எதிரானது பொய், அதாவது மெய், அதற்கு எதிர் பொய் என்று கூறுகின்றோம். ஆனால் வடமொழியில் அ என்ற ஒரு ஒட்டு முன்னாடி சேர்த்து அதை எதிர்ச்சொல்லா ஆக்குவார்கள். மங்கலம் அப்படின்னா அமங்கலம் என்று கூறுவார்கள். தர்மம் அதற்கு எதிரானது தர்மம் இல்லாதது அப்படின்னா அதர்மம். சத்தியம் அதாவது உண்மை அதற்கு எதிரானது அசத்தியம், அதாவது மங்களம் அமங்கலம், சத்தியம் அசத்தியம், தர்ம அதர்ம. இவ்வாறு அங்கே அ என்கின்ற ஒரு ஒட்டு சேர்த்து எதிர்ச்சொல்ல உண்டாக்குகின்றார்கள். இப்போ நமக்கு அறம் என்கின்ற ஒரு சொல் இருக்குது. அது முன்னாடி நம்ம அ என்பதை ஒட்டு சொல்லாக சேர்த்து அறம் என்று நாம் கூறுவதில்லை. இவ்வாறான ஒரு வேறுபாடுகளும் இந்த இரு மொழிகளுக்கும் இடையே இருக்கிறது. நேற்று தான் அப்படியே இணைத்த தேடும் பொழுது எனக்கு கிடைத்தது. இது நேற்று இரவு நடந்தது. காலையில் எழுந்தவுடன் எனக்கு இதை பதிவிடலாம் என்று தோன்றியது. இது ஒரு ஆய்வு கிடையாது, இல்லை என்றால் மறந்து விடுவேன். பதிவிடலாம் என்று தோன்றியது. இந்த சட்டம்பி சுவாமிகள் இயற்றிய அந்த நூல் மலையாளத்தில் ஆதி பாஷா என்கின்ற பெயரில் இருக்குது. அதை தமிழில் ஆதிமொழி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தொல்காப்பியம், பாணினி, ஒப்பீடு, ஆதிமொழி என்று அந்த நூலை கற்று அதில் என்ன கூறியிருக்கிறது என்பதையும் அறிய விரும்புகின்றேன். தமிழ் மிக பழமையான மொழி என்றும் கூறுவதாக அறிகின்றேன். பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளினா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.